தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பரம துபாய்க்கு போறதுக்காக ஃபார்ம்ல கையெழுத்து போடுறாப்புல. ஆனா பரம என்ன ஏதுன்னு கூட கேட்கவே இல்ல. ஆனா இத பாக்குற நம்ம இளமதி, ஒரு நிமிஷம் எதுக்காக பரம கிட்ட கையெழுத்து வாங்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே கலாவும் சொல்றாங்க, நான் பரமனை துபாய்க்கு 6 மாசம் அனுப்பி வைக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பரமனுக்கே ஷாக் ஆயிருக்கு. இப்ப எதுக்குமா என்னைய ஃபாரினுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு பரமனே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம கலா தான் பயங்கரமா நாடகம் ஆடுவாங்களே, இல்ல பரமா உனக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் நான் பண்ணி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். அதுக்காகத்தான் 6 மாசம் நீ துபாயில போயிட்டு அது எப்படின்னு கத்துக்கிட்டு வா, அதுக்கப்புறம் இங்க வந்து உன்னைய மிகப்பெரிய தொழிலதிபரா மாத்துறேன் அப்படின்னு புல்டா விட்டுக்கிட்டு இருக்கு இந்த கலா. ஸோ பரமனும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கையெழுத்த போட்டுறாப்புல. அதுக்கப்புறம் இளமதி போய் பரமங்கிட்ட தனியா எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க, காலில் விழுந்து பாக்குறாங்க. நான் வேணா உன்னைய விட்டு போயிடுறேன், உன் கண்ணிலேயே படமாட்டேன்லாம் கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா பரம நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. ஸோ சொல்லிட்டு பரமன் போன உடனே பின்னாடியே வந்து இந்த கலாவோ ரஞ்சிதமோ இந்த இளமதிக நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயத்த நேரா போய் நம்ம இளமதி தன்னோட ஃப்ரெண்டு நர்மதா கிட்ட சொல்றாங்க. அப்ப நர்மதா ஒரு சூப்பரான ஐடியா குடுக்குறாங்க. உன் கலாமாவுக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா பரமன் கண்டிப்பா போக மாட்டான். அதனால நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு ஒரு ஐடியாவை குடுக்குறாங்க. அதே நேரத்துல இன்னைக்கு அசோக்கோட நினைவு நாளாட்டுக்கு. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, அசோக்கோட அப்பா அதாவது இளமதியோட அப்பா, அம்மா கோயிலுக்கோ எங்கேயோ போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வேணும்னே இந்த லீலாவதி வந்து, நீங்க உங்க பையனோட நினைவு நாளுக்காக போறீங்க. ஆனா அந்த பரமன் பாரு துபாய் போறானா துபாய் அப்படின்னு ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்க இளமதி என்ன செய்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல மேட்டு போட்டிருப்பாங்க இல்லையா வாசல்ல, அந்த வாசலுக்கு கீழ அந்த மேட்டுக்கு அடியில கோழி குண்டு வச்சு விட்டுறாங்க. கலா அதுல காலை வச்சு வழுக்கி விழுந்து தலையில அடிபட்டுச்சுன்னா பரமன் போக மாட்டான் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரியே அந்த மாதிரி வைக்க உடனே கலாவும் வந்து காலை வச்சு விழுந்து தலையில அடிபட்டு பின்மண்டையில ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.